ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல ஜூன் 1ல இருந்து 5 வரைக்கும் இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இதுல இம்பார்ட்டன்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். டிஎன்பிசி பைட்ஸ் என்னென்ன பார்க்க போறோம்னு சொல்ல G7 சமிட்டை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோங்க. என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்தியாவின் அந்நிய நேரடி முதலீடு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி சொல்ல போறேன். திருக்குறள் ஒரு 4 திருக்குறளை உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். அப்புறம் அலைகள் திட்டம், 7வது மாநில நிதி ஆணையம். இது தவிர என்ன பண்ணா நியூஸ் பேப்பர் கட்டிங் இருக்குல்ல, அதையும் நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன்னா ஷார்ட்டா கொடுத்துட்றேங்க. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோவை ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்துங்க. இது குரூப் 1 மெயின்ஸ், குரூப் 2 ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த குரூப் 4க்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க. தமிழ்நாடு மாநில அரசாங்கமானது முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதியை செம்மொழி தினமாக கொண்டாடப்படுகிறது. அப்ப பாருங்க, செம்மொழி தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு 2004ஆம் ஆண்டு நல்லா ஞாபகம் இருக்குங்களா? தமிழ் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜா ஃபர்ஸ்ட் ஆச்சு. அப்போ அந்த அந்த இயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ செம்மொழி தினம் அப்படின்னா நீங்க என்ன வரணும்? ஜூன் 3ன்றது தெரியணுங்க. உலக மிதிவண்டி தினம் சொல்றாங்க. மேம்பாடு, நிலைத்தன்மை, உடல்நல ஆரோக்கியத்தில் மிதிவண்டியின் பங்கு முன்னிலைப்படுத்துவதற்காக ஜூன் 3ஆம் தேதி மிதிவண்டி தினம். பாருங்க 2 தினம். செம்மொழி தினம், மிதிவண்டி தினம். இது 2த்தையுமே நான் சொல்லிட்டேங்க. நெக்ஸ்ட்ங்க. இந்தியாவின் அந்நிய நேரடி முதலீடுன்னு குடுத்திருக்காங்கப்பா. 2024, 2025ஆம் நிதியாண்டில் இந்தியாவானது சுமார் 81.04 பில்லியன் அமெரிக்க டாலர் அந்நிய நேரடி முதலீடை பெற்றுள்ளது. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. அப்போ மாநிலங்கள் அளவுல கேட்பாங்கப்பா. எந்த மாநிலம் அதிகமாக பெற்றுள்ளதுன்னா மகாராஷ்டிரா மாநிலம் தாங்க இருக்கு. ஸோ ஈஸி ஆஃப் டூயிங் பிசினஸ் அப்படின்னு வருவாங்க. ஈஸி ஆஃப் டூயிங் பிசினஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல மகாராஷ்டிரா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அப்ப அதிக எஃப்டிஐ பெற்றுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா தெரியும். அதை தொடர்ந்து கர்நாடகா 13%, டெல்லி 12% பெற்றிருக்காங்க எஃப்டிஐல. அப்ப எஃப்டிஐலன்னு கேட்டோம்னா வரிசை கேட்கலாமா? இல்ல அதிகம் பெற்ற மாநிலம் சொல்லிட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா பாருங்க. அப்ப மகாராஷ்டிரா போட்டுலாங்க. அப்ப முதலீட்டின் மூல ஆதார நாட்டின் அடிப்படையில் சிங்கப்பூர் தாங்க அதிகமா நமக்கு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா எஃப்டிஐ இன்வெஸ்ட் பண்றாங்க. 2வது மொரிஷியஸ், 3வது அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறோம். ஸோ இந்த 3 நாடுகளும் எழுதி வச்சுங்க. கொஸ்டின் கேட்பாங்கப்பா. நெக்ஸ்ட். அலைகள் திட்டம். தமிழக முதல்வர் 25 கோடி ரூபாய் செலவில் அலைகள் திட்டத்தை தொடங்கி வைத்தார். சார், மீனவ மகளிர் குழுக்களின் இந்த இடத்துல முக்கியமானது மீனவ மக்கள் கிடையாது. மீனவ மகளிர் குழுக்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கான சிறு நுண் கடன் வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது தான் இதுன்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா திருவெற்றியூரில் புதிய சூறை மீன் பிடிப்பு துறைமுகம் திறக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பார்த்தீங்கன்னா திருவெற்றியூர்ல சூறை மீன் பிடிப்பு துறைமுகமும் திறக்கப்பட்டிருக்கு. இந்த மீன்பிடிப்பு துறைமுகம் இந்தியாவில் சூறை மீன் பிடிக்க மட்டுமே பிரத்யேகமாக பயன்படுத்தப்படும் முதல் மீன்பிடி துறைமுகம் ஆகும். அப்ப அலைகள் திட்டம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பொருளாதார மேம்பாட்டிற்கு என்ன பண்றாங்க? சிறு நுண்கடன்களை வழங்குவதை நோக்கமாக கொண்டது அப்படின்றத நோட் பண்ணாலே போதுங்க. நெக்ஸ்ட்ங்க. 2வது ஆசியான் ஜிசிசி சீனா உச்சி மாநாடு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 2வது ஆசியான் வளைகுடா அப்படின்னு சொல்லுவாங்க. கல்ஃப் கார்பரேஷன் சொல்லுவாங்க. இந்த கமிஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிசிசி உச்சி மாநாடு பார்த்தீங்கன்னா மலேசியாவின் கோலாலம்பூரில் நடைபெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜிசிசி, சீனா, ஆசியான் ஆகியவை 3மே சேர்ந்து அமைதியான, வளமான மற்றும் நியாயமான எதிர்காலத்தை நோக்கி ஒருங்கிணைந்த மற்றும் கூட்டு பாதையை உருவாக்க ஒப்புக்கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஜிசிசி ஆனது இந்த யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தலாம். இந்த கல்ஃப் கார்பரேஷன் கவுன்சில்ல பஹ்ரைன், குவைத், ஓமன், கத்தார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இவங்க எல்லாமே இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம என்னன்னா 2 விஷயம் பார்க்கணும். ஆசியான் ஒண்ணு பார்த்துடணும், ஜிசிசி பார்த்துடணும், சீனா உச்சி மாநாடு அப்படின்றத பார்த்துக்கணும். ஸோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இவங்க 3 பேருமே சேர்ந்து மலேசியாவின் கோலாலம்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா உச்சி மாநாடு நடத்திருக்காங்கன்றது சொன்னா போதும். இந்த நாடுகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம பார்த்துருப்போம். ஒரு ராக்கெட் போயிட்டு ஒரு குறுங்கோளை ஆராய்ச்சி செய்து அங்கிருந்து சாம்பிள்ஸ் கொண்டு வர்றது. அப்போ இந்த இடத்துல ராக்கெட் கேட்கலாமா பாருங்க. தியான்வென் 2 ஆய்வுக்களம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ தியான்வென் 2னா சீன நாட்டுடைய விண்கலம்ங்க. இது ஒரு குறுங்கோளிலிருந்து மாதிரியை எடுத்துக்கொண்டு வர்றதுக்காக ஆராய்ச்சிக்காக செய்யப்பட்டதுங்க. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறுங்கோளிலிருந்து மாதிரியை எடுத்து ஆராய்ச்சிக்காக என்று புவிக்கு கொண்டு வருவதற்காக முதல் ஆய்வு பயணம் தியான்வென் 2 விண்வெளி ஆய்வுக்களத்தின் விண்ணில் ஏவி உள்ளது. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கப்பா. ஸோ இது எங்க போயிருக்காங்கன்னா புவிக்கு அருகில் உள்ள காமா ஒலேவா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சிறிய கோளுக்கு போயிட்டு அந்த குறுங்கோளை நோக்கி போயிட்டு அந்த குறுங்கோள்ல உட்காந்துட்டு அங்கிருந்து மண் எடுத்துட்டு வந்து நமக்கு சாம்பிள்ஸ் கொடுப்பாங்கப்பா. ஸோ இது 2027ஆம் ஆண்டு ஒரே நாளில் பூமிக்கு அதன் மாதிரிகளை கொண்டு வருமா. ஜஸ்ட் 1 டேஸ் போறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். வரும்போதுன்னா ஜஸ்ட் 1 டேஸ்ல வர மாதிரி செட் பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் தாங்க. நெக்ஸ்ட். ஸோ விழிப்புணர்வுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுல பாருங்க விக்ஷி கிருஷி சங்கல்ப் அபியான் 2025.
சங்கல்ப் அபியான் அப்படின்றதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அறிவியல் ரீதியான விழிப்புணர்வுங்க. நீடித்த நிலையான நடைமுறைகள் மற்றும் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளித்தல் மூலம் இந்திய வேளாண்மையினை நவீனமயமாக்குவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு நாடு தழுவிய பிரச்சாரம்ங்க. அவ்வளோதாங்க. ஸோ, வேளாண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா, நவீன வேளாண்மை எடுத்துட்டு வரணும். அப்போ நாடு தழுவிய பிரச்சாரம் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா, மக்கள் கிட்ட பிரச்சாரம் போய் போய் சேருவது தான், ஒரு விழிப்புணர்வு ஏற்படும்போது தான், அந்த ஃபீல்டுல அவங்க கொஞ்சம் ஷைன் ஆவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆண்டுக்கு 2 முறை காரிஃப் மற்றும் ராபி விதைப்பு பருவங்களில் முன்னதாக நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ, அப்போ பயிர் உற்பத்தி, மண் வளம் மற்றும் வள மேலாண்மை மேம்படுத்துவது குறித்து சரியான நேரத்தில் கள ஆய்விலான வழிகாட்டுதலை குடுக்குறாங்க. அப்போ விக்கிஸ் கிருஷி சங்கல்ப் அபியான்னா உங்களுக்கு ஃபுல்லாவே விழிப்புணர்வு. அதுவும் யார பத்தினா, வேளாண்மையை பத்தி அப்படின்றத நீங்க நோட் பண்ணாலே போதுமானது. அடுத்தது 7வது மாநில நிதி ஆணையம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசானது 7வது மாநில நிதி ஆணையத்தின் அமைத்துள்ளதுன்னு சொல்றாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா 6வது நிதி ஆணையம்னு ஒண்ணு இருக்குங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. பல்வேறு நகர்ப்புற மற்றும் கிராமப்புற ஒன் செகண்ட் கைஸ். நகர்ப்புற, கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் நிதி நிலையை மதிப்பாய்வு செய்து மாநில அரசு வழங்க வேண்டிய நிதி விநியோகம் குறித்து பரிந்துரையை கொடுக்குங்க. ஸோ இதுல ஓய்வு பெற்ற இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா, 7வதுக்கு அலாவுதீன் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அலாவுதீன் 7வது இடத்துல இருக்காரு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த ஆணையம் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் அறிக்கையை சமர்ப்பிக்குமாம். அது 2027 ஏப்ரல் 1ஆம் தேதி என்ன ஆயிடும் பார்த்தீங்கன்னா, வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த குழுவின் ஒரு அறிவுசார் உறுப்பினர் திருப்பூர் மேயர் தினேஷ் குமார் இருப்பன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. இவங்கலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ நகராட்சி நிர்வாக இயக்குனர், ஊரக மேம்பாடு, பஞ்சாயத்து ராஜ் ஆணையர், பேரூராட்சி ஆணையர் இவங்கலாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இந்திய ஆட்சிப்பணி அதிகாரியான பிரதீக் தயாள் குழுவின் உறுப்பினர் அண்ட் செயலராக செயல்படுகிறார். இந்த இடத்துல இவருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட். ஸோ குறள் பார்த்துலாமா? திருக்குறள் இன்னைக்கு மன்னர்க்கு மன்னுதல் செங்கோன்மை அது இன்றேல் மன்னவாம் மன்னர்க்கு ஒளி அரசருக்கு புகழ் நிலைபெறக் காரணம் செங்கோல் முறையாகும். அது இல்லையானால் அரசருக்கு புகழ் நிலை பெறாமல் போகும். ஸோ அரசருக்கு என்ன பண்ணா மன்னாருக்கு மன்னுதல் செங்கோன்மை. செங்கோன்மை தான் முக்கியம். அது இல்லைன்னா என்ன பண்ணுவான், மன்னாருக்கு மன்னர் ஒளி இல்லைன்றாங்க. அப்போ அந்த அரசருக்கு புகழ் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட்டுங்க. வெண்மை எனப்படுவது யாதெனில் ஒண்மை உடையகாம் என்னும் செருக்கு. அப்படின்னா என்னன்னா, புல்லறிவு என சொல்லப்படுவது யாதென்றால் யாம் அறிவு, நான் தான் அறிவு உடையவன், தன்னை தான் எல்லாரும் மதிச்சு நடக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தப்பு அப்படின்றாங்க. அப்போ புல்லறியா வாண்மை அப்படின்னு சொல்ற அதிகாரத்துல வந்து அழகா சொல்லியிருக்காருங்க. அடுத்தது இதுவும் செங்கோன்மையில் கொடுத்துருக்காங்க. குடிப்புறங்காத்தோம்பி குற்றம் கடிதல் வடு அன்று வேந்தன் தொழில். குடிமக்களை பிறர் வருந்தாமல் காத்து தானும் வருந்தாமல் காப்பாற்றி அவர்களுடைய குற்றங்களை தக்க தண்டனையால் ஒழித்தல் அரசனுடைய தொழில் பழி அன்று அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட்ங்க. நாள்தோறும் நாடக மன்னன் நாள்தோறும் நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடாது உலகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தொழில் செய்கின்றவன் கோணாதிருக்கும் வரையில் உலகம் கெடாதுங்க. ஆகையால் மன்னன் நாள்தோறும் அவனுடைய நிலையை ஆராய வேண்டும் என்று தெரிந்து வினையாடல். ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு வேலையை கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது. அவன் என்ன வேலையை கரெக்டா செய்யறான்றது வீக்லி ஒன்ஸ் நம்ம கண்டிப்பா செக் பண்ணணுங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அப்ப உலகம் சிறப்பா செயல்படும் சொல்றாங்க. அதே மாதிரி உங்க வாழ்க்கையும் சொல்லுவாங்க கைஸ். நெக்ஸ்ட். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். ஸ்டார்ட் பண்ணலாமா? கனடாவில் G7 உச்சி மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் G7னா என்ன அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுல கண்ட்ரிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அமெரிக்கா, பிரிட்டன், ஜப்பான், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, கனடா. மொத்தம் 7 டிக் இருக்கா பாருங்க. இந்த சைடு 3, இந்த சைடு 4, மொத்தம் 7 டிக் இருக்கும். அப்ப 7 நாடுகள். ஃபர்ஸ்ட் 8 நாடுகள் தான் இருந்துச்சு. ரஷ்யா வெளியே போனோடனே 7 நாடுகள் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த நாடுகளுக்கிடையே அரசியல், பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு இந்த 4 விஷயங்களை மேம்படுத்துவதற்காகவும் திட்டங்களை வகுப்பதற்காகவும் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் உச்சி மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பு அழைப்பாளராக இந்தியாவை அழைப்பாங்கப்பா. நம்ம பிரதமர் மோடியும் போயிட்டு வருவாரு. பட் இந்த இடத்துல பிரதமர் மோடி இப்ப பங்கேற்க மாட்டேன்னு சொல்றாங்க. அதுதான் இப்ப விஷயமா இருக்கு. இப்ப 2022ஆம் ஆண்டு ஜெர்மனியில நடந்துச்சுங்க. இந்த உச்சி மாநாடு 2022 எப்போ? ஜெர்மனி. 2023 ஜப்பான்ல நடந்துச்சு. 2024 2024 இத்தாலியில் நடந்துச்சுங்க. இத்தாலி. ஸோ அப்ப 2025 எங்க சார்ன்னு பார்த்தீங்கன்னா, கனடா. கனடான்ற நாட்டுல நடக்க போகுது. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நோட் பண்ணி வைங்க. ஸோ அப்போ கொஸ்டின் கேட்க துவங்க 22 எப்போ? 23 எப்போ? ஸோ 22 ஜெர்மனி, 23 ஜப்பான், 24 இத்தாலி, 25 கனடா. சிஜேஐசி. சரிங்க. ஜிஜேஐசி அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்பா.
செகண்ட். 2 கட்டங்களாக ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, 2 கட்டங்களாக நடத்தப் போறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வடக்கு மாநிலங்கள் சொல்லக்கூடிய இமாச்சல பிரதேசம், உத்தரப்பிரதேசம், லடாக், யூனியன் பிரதேசங்கள்ல எல்லாத்தையும் பொறுத்து 2026 அக்டோபர் 1ஆம் தேதி ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்த கணக்கெடுப்பானது எந்த சட்டம் சொல்லுவாங்கப்பா? நோட் பண்ணுங்கப்பா இந்த தடவ. மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் 1948 பிரிவு 3ன் கீழ் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, கணக்கெடுப்பு நடத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் 15 கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துட்டு இருக்கு. 16வது கொரோனா காலத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, நடத்த முடியாம போயிடுச்சு. 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா, 2021ல நடத்திருக்கணும். பட் முடியல. பட் அதனால என்னன்னா, வெயிட் பண்றாங்க. இப்ப 2030க்குள்ள முடிச்சிருவாங்கப்பா அது. அப்ப நோட் பண்ணி வைங்க. இந்த இடத்துல கேட்கறதுக்கு நெறையவே வாய்ப்பு இருக்கு. 300 கோடியில் ரோபோட்டிக் பாகங்கள் உற்பத்தி ஆலை எங்க தொடங்கியிருக்காங்கன்னு முக்கியங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டை சிப்காட் தொழில் பூங்காவுல தொடங்கியிருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சார்ந்த ரோபோட்டிக் இயந்திர உற்பத்தி பாகங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ இந்த இடத்துல பிளேஸ் மட்டும் முக்கியம். 300 கோடின்றது நோட் பண்ணிக்கங்க. ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி முதல் ஆட்டத்தில் இந்தியா, தாய்லாந்து மோதல். பட் நமக்கு டிஎன்பிஎஸ்சில என்னன்னா, சீனாவின் ஹாங்ஷாவ் நகரில் என்னன்னா ஆசிய கோப்பை ஆசிய மகளிர் ஹாக்கி போட்டி நடத்தப்படுகிறது. இது போன வருஷம் பீகார்ல நடந்துச்சுங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, இங்க நடக்குதுன்றத நோட் பண்ணிக்கங்க. கழிவுகள் சேகரிப்பு மறுசுழற்சி நிறுவனங்களுக்கு அரசு அழைப்பு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் தினந்தோறும் உருவாகும் திடக்கழிவுகளை மேலாண்மை செய்யும் நோக்கில் தூய்மை இயக்கம் என் ஒருங்கிணைந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கழிவுநீர் மேலாண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்கே இருக்கும். ஸோ அப்ப என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மெயின்ஸ்க்கு இந்த பாயிண்ட்ஸ் உதவுங்க. நோட் பண்ணிங்க. மெயின்ஸ் எழுதுற எல்லாருக்குமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்ஸ நீங்க கேதர் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டுங்க. கச்சா சமையல் எண்ணெய் மீதான இறக்குமதி வரி குறைப்பு. ஸோ நல்ல ஒரு விஷயம் பாருங்க. கச்சா சமையல் எண்ணெய் மீதான இறக்குமதி குறைக்கப்பட்டா, உள்நாட்டில் சமையல் எண்ணெய் விலை குறைய வாய்ப்புள்ளது. ஏன்னா, தாவர எண்ணெய் மற்றும் வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளதுங்க. ஏன்னா, இந்த சூரியகாந்தி இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சூரியகாந்தி, சோயாபீன் எண்ணெய் இந்த இது எல்லாமே வரி என்ன பண்ணாங்க 20% 10% குறைச்சிருக்காங்க. ஸோ 20%லேருந்து 10% வந்து பார்த்தீங்கன்னா, ரெட்யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால என்ன ஆகும்னா, நம்ப இறக்குமதிய கம்மி பண்றோம். இறக்குமதிய நம்ம கம்மி பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னா, நம்மகிட்ட புரொடக்ஷன் இருக்குன்னு அர்த்தமா? ஸோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? நெறைய பொருட்கள் இருந்தா பிரைஸ் ரைஸ் டிக்ரீஸ் ஆகும் பாருங்க. பிரிலிம்ஸ் கான்செப்ட்ல பாருங்க. பிரைஸ் ரைஸ் பொருட்கள் அதிகமா இருந்தா பிரைஸ் குறையும். பொருட்கள் கம்மியா இருந்தா பிரைஸ் இன்கிரீஸ் ஆகும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்ப நம்ம எந்த இடத்துல இறக்குமதிய குறைக்கிறோமோ, அப்ப அந்த பொருளுடைய விலை குறைய போகுது. நீங்க ஃபியூச்சர்ல தெரிஞ்சுக்க எண்ணெயோடைய விலை குறையப் போகிறது. தட்ஸ் எனஃப் காய்ஸ். ஸோ 1 to 5 இருக்கிற எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் நான் உங்களுக்கு குடுத்துட்டேன். ஸோ ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம டெலகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணாதவங்க லிங்க்லோடைய லிங்க் தரேன். ஜாயின் பண்ணிக்கங்க. ரெகுலரா குயிஸ் அட்டெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அதுலருந்து கொஸ்டின்ஸ் வரும். அந்த கொஸ்டின்ஸ் எப்படி வந்திருக்குன்றத நமக்கு எல்லா எக்ஸாம்லயும் நம்ம ப்ரூஃபோட குடுப்போங்க. ஓகே. தேங்க் யூ.